Hi students, Paranimax here. In chapter 1, exercise 1.5, question number 4. A boy is walking along the path y equal to ax square plus bxc through the points minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. He wants to meet his friend at P 7, 60. Will he meet his friend? Use Gaussian elimination method. ஓகேவா? இப்போ பாருங்க, நமக்கு given line வந்து equation y equal to ax square plus bx plus c. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாரு, minus 6, 8. அப்போ let minus 6, 8 lies on equation 1. அப்போ நமக்கு 1 என்ன ஆகும் பாரு, y வந்து 8 equal to x வந்து minus 6, minus 6 ஸ்கொயர் பண்ணா 36, x வந்து minus 6b, c as it is. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன பாரு, செகண்ட் பாயிண்ட் பாரு, minus 2, minus 12. ஓகேவா? அப்போ minus 2, minus 12 lies on 1. அப்போ நமக்கு y minus 12 equal to x minus 2, minus 2 ஸ்கொயர் பண்ணா 4a minus 2b plus c. தேர்ட் பாயிண்ட் பாரு, 3, 8. அப்போ 3, 8, 3, 8 lies on 1. அப்போ y வந்து 8, x வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் 9a, 3b, c. ஓகேவா? இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிடலாமா? அப்போ பாரு, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. அப்போ 36, 4, 9, 36, 4, 9, minus 6, minus 2, 3, 1, 1, 1, ஒரு விர்ச்சுவல் லைன், 8, minus 12, 8, ஒரு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இட் கிவ்ஸ், நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஆக்சுவலாக R2 ஈக்குவல் டு, அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம், R3 ஈக்குவல் டு, R2 ஈக்குவல் டு, இங்கே 4 இருக்கு. அப்போ இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வருமா? ஓகேவா? அப்போ 9 R2 மைனஸ் R1. ஓகேவா? அதே போல் R3 பாரு, 9 இருக்கு, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4 R3 மைனஸ் R1. அப்போ இது என்ன ஆகும் பாரு, ஃபர்ஸ்ட் R1 அப்படியே போட்டுடலாமா? R1 பாரு, நோ சேஞ்சஸ் இன் R1, 36 minus 6, 1, 8, no change. R2 பாரு, 4 into 9, 4 into 9, 36 minus 36, 0. அப்புறம் minus 2, ஓகேவா? minus 2 into 9, minus 18. இது minus into minus plus 6, minus 18 plus 6.
மைனஸ் 12. அப்புறம் 1 இங்கே என்ன பண்ணுவேன், எதால் மல்டிப்ளை பண்ணுற, 9ஆல். இப்போ இது எப்படி 36 மைனஸ் 36 படி இது 9ஆல் மைனஸ் 18 வந்ததா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 12 போட்டேன். 9 இன்ட்டு 1 9, 9 மைனஸ் 1 8. அப்புறம் இது 9ஆல் பண்ணால் மைனஸ் 96 ப்ளஸ் 8 மைனஸ் 96. ஓகேவா, 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாரு, 9 90, 9 இன்ட்டு 2 18 மைனஸ் 108 மைனஸ் 108. அப்புறம் இந்த ஸ்டெப் பாருங்க, மைனஸ் 12 இருக்கு, 12 இன்ட்டு 9. அப்போ 12 இன்ட்டு 9 நமக்கு மல்டிப்ளை பண்ணி பாரு, 12 இன்ட்டு 9 என்ன வரும், 108 மைனஸ் 108 ஒரு 8 மைனஸ் 8 108 8 மைனஸ் 116. R3க்கு வாங்க, 4 into 9 36 minus 36 0. 4 into 3 12. ஓகேவா, 12. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 18. அப்புறம் 4 into 1 4 மைனஸ் 1 3. 4 into 8 32 மைனஸ் 8 24. ஓகேவா. ஸோ இப்போ இதில் டவுட் இல்லைல்ல, இந்த ஸ்டெப் வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இதை செகண்ட் ரோ இருக்கு பாரு, இதை 4ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடலாம். ஓகேவா. செகண்ட் ரோவில் எல்லாம் பாரு 0 மைனஸ் 12 8 மைனஸ் 116. தேர்ட் ரோவில் பாரு 0 18 3 24. இது எல்லாம் 3ஆல் டிவைட் ஆகும், இது எல்லாம் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், R1 நான் அப்படியே போட்டுடுறேன். ஓகேவா. இங்கே R2 ஈக்குவல் டு R2 by 4. R3 ஈக்குவல் டு R3 by 3. ஓகேவா. இது இட் கிவ்ஸ் R1 அப்படியே போட்டுடலாமா, 36 மைனஸ் 6 1 8. இது 4ஆல் டிவைட் பண்ணிவிடு R2 மைனஸ் 3. 4ஆல் பண்ணால் 2 மைனஸ் 4ஆல் பண்ணால் 29. 29 4 9 36. இது பார் 3ஆல் பண்ணு 0 6 1 8. ஓகேவா. ஒரு விர்ச்சுவல் லைன், ரைட். அகைன் இப்போ இதான் நான் ஜீரோ ரோ. அப்போ R1 R2 அப்படியே போட்டுடலாமா, இட் கிவ்ஸ் R1 R2 அப்படியே போட்டுரு, 36 மைனஸ் 6 1 8 0 மைனஸ் 3 2 மைனஸ் 29. இப்போ R3 நான் சேஞ்ச் இங்கே ஒரு 0 வர வைக்கணும்ல, R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாரு, R3 ஈக்குவல் டு R3 இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, சேமாக இருந்தால் மைனஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ப்ளஸ். R3 ஈக்குவல் டு R3 ப்ளஸ் 2R2 போட்டுடலாமா, 2R2. எப்படி சார், செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. பாருங்க இங்கே இது 0 நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்க 6, இது 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 0. அப்போ ட்ரையாங்குலர் ஃபார்ம் வந்துடுச்சு. அடுத்து பாருங்க 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 அதானையா, சாரி 2 இன்ட்டு 2 4 1 ப்ளஸ் 4 5. இங்கே பாருங்க 8. ஓகேவா. 8 ப்ளஸ் 2 இன்ட்டு R2, R2ஓட மைனஸ் 58 வருமா, மைனஸ் 58 ப்ளஸ் 8 மைனஸ் 50 மைனஸ் 50. இது ஓகேவா, ரைட். இப்போ இது ட்ரையாங்குலர் ஃபார்ம். இப்போ இதை பேக் டு பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பாரு இது 36A
பேக் டு பேக் சப்ஸ்டிடியூஷனில் 36a அப்புறம் மைனஸ் 6b ப்ளஸ் 1c ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ இதுதானே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சேன், இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிடுறேன். அடுத்து பாரு 0a மைனஸ் 3b ப்ளஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 29. இதை 3ன்னு வச்சிடுறேன். அடுத்து பாரு 0a 0b 5c ஈக்குவல் டு மைனஸ் 50. இதை 4ன்னு வச்சிடுறேன். இப்போ 4-ஐ 5ஆல் டிவைட் பண்ணிட்டா c ஈக்குவல் டு மைனஸ் 5ல் 10 டைம்ஸ். இது 5 டிவைட் பண்ணால் 1 டைம் 1c, இது 5 டிவைட் பண்ணால் 10 டைம்ஸ், c மைனஸ் 10. இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் c இன் ஈக்குவேஷன் 3. 3ல் பாரு மைனஸ் 3b, ஓகேவா, ப்ளஸ் 2c இருக்கா, சிக்கு என்ன மைனஸ் 10, அப்போ மைனஸ் 20 ஈக்குவல் டு மைனஸ் 29. மைனஸ் 20 bring it to RHS ப்ளஸ் 20, அப்போ மைனஸ் 9. இப்போ b ஈக்குவல் டு இந்த மைனஸ் கட் ஆயிட்டா 9/3 3. அடுத்து சப்ஸ்டியூட் b அண்டு c இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் பாரு 36a, ஓகேவா, 36a மைனஸ் 6b மைனஸ் 6 இன்ட்டு b வந்து 3 18. அப்புறம் என்ன இருக்கு? ப்ளஸ் c வந்து நான் மைனஸ் 10 ஈக்குவல் டு 8. ஓகேவா? இப்போ இது இந்த மைனஸ் 18 மைனஸ் 10 மைனஸ் 28 bring it to RHS plus 28. 28 plus 8 36. அப்போ a is 1. ஓகேவா? a வந்து 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ a 1ன்னு வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? therefore equation substitute a b and c in 1. substitute a b and c in equation 1. இப்போ 1ல் பாரு y equal to ax square. a என்ன 1, அப்போ y equal to 1x square. bx b என்ன 3 3x plus c என்ன பாரு மைனஸ் 10. ஓகேவா? ரைட். இப்போ கொஸ்டின்ல he wants to meet his friend at p 7,60ன்றான்ல. அப்போ இந்த ஈக்குவேஷன் at 7,60, c is friend at p. but since is friend எங்க இருக்கா? at p 7,60 அதான கொஸ்டின்ல இருக்கு. which implies இது x வந்து 7, y வந்து 60. அப்போ இது என்னாகும் பாருங்க, ஈக்குவேஷன் என்னாகும் பாரு, yக்கு 60 கொடுத்துடலாமா? 60 ஈக்குவல் டு xக்கு 7, xக்கு என்ன கொடுக்குற 7. அப்போ பாரு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into 7 minus 10. 49 plus 21 minus 10. 49 minus 10 39. 39 ஒரு 140 ஒரு 20 60. LHS equal to RHS. 60 equal to 60. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவே? therefore since 7,60 satisfies, ஓகேவா, satisfies is path, right? therefore he can meet his friend. therefore
he can meet his friend. எங்கே பாரு பாயிண்ட்டு, எங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டு. who is at எங்கே இருக்கான் அவன், who is at 7,60. தட்ஸ் ஆல். புரியுதா பாரு இது எப்படின்னு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். தேங்க்யூ.